திண்டுக்கல் மலைக்கோட்டை என்பது வெறும் கற்களாலான கட்டிடமல்ல. அது ஒரு மாபெரும் சக்தியை பூட்டி வைத்திருக்கும் சிறைச்சாலை. அந்த சிறையின் சாவியைத் தொடுபவன் உலகையே ஆளலாம், அல்லது உலகையே அழிக்கலாம். பாலாவிற்கது தெரியாது. அவன் கையில் இருப்பது மரணத்தின் நுழைவுச் சீட்டை என்று. இரவு மணி 1:30. திண்டுக்கல் நகரே அமைதியில் உறங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த மாபெரும் பாறை மலைக்கோட்டை மட்டும் ஏதோ ஒரு ரகசியத்தை பாதுகாப்பது போல கம்பீரமாக நின்று கொண்டிருந்தது. பாலா ஒரு இளம் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர். அவனது கண்கள் சோர்வடைந்திருந்தாலும் கையில் இருந்த அந்த பழைய ஓலைச்சுவடி அவனை உறங்கவிடவில்லை. பாலா பல மாதங்களாக ஆராய்ச்சி செய்து வந்தான். திண்டுக்கல் கோட்டையில் திப்பு சுல்தான் காலத்திற்கும் முந்தைய பாண்டியர் காலத்து ரகசிய அறை ஒன்று இருப்பதாக அவனது தந்தை, அவரும் ஒரு ஆராய்ச்சியாளர், அவர் மர்மமான முறையில் காணாமல் போன பிறகு பாலா அந்த தேடலை தன் கையில் எடுத்தான். கையில் ஒரு சக்தி வாய்ந்த டார்ச் லைட், தோளில் ஒரு பை. பாலா கோட்டையின் மேற்கு பகுதியில் இருந்த ஒரு சிதிலமடைந்த சுவரை நெருங்கினான். அந்த சுவரில் ஒரு குறிப்பிட்ட செங்கல் மட்டும் சற்று துருத்திக் கொண்டிருந்தது. ஓலைச்சுவடியில் இருந்த குறிப்பின்படி அவன் அந்த செங்கலை அழுத்தினான். திடீரென்று ஒரு அதிர்வு. பல நூற்றாண்டுகளாக திறக்கப்படாத ஒரு கல்கதவு உராய்வு சத்தத்துடன் மெதுவாக நகர்ந்தது. உள்ளே இருந்து ஒருவிதமான விசித்திரமான வாசனை வந்தது. அது காய்ந்த பூக்களும் பழங்காலத்து இரும்பும் கலந்த ஒரு மணம். பாலா உள்ளே நுழைந்தான். அவன் பார்த்தது அவனை வியப்பில் ஆழ்த்தியது. அது ஒரு சிறிய அறை, ஆனால் அதன் சுவர்கள் முழுவதும் விசித்திரமான குறியீடுகளால் நிரப்பப்பட்டிருந்தன. அந்த அறையின் நடுவில் ஒரு பீடம் இருந்தது. அதன் மேல் மின்னும் ஒரு தங்கத் தகடு இருந்தது. பாலா மெதுவாக அதை தொட்டான். அந்த தட்டு வெறும் தங்கமல்ல, அதில் ஒரு வரைபடம் செதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த வரைபடம் எதை குறிக்கிறது? திண்டுக்கல் கோட்டையின் கீழேயே ஒரு பாதாள உலகம் இருப்பதை அது காட்டியது. பாலா அந்த தட்டை எடுக்க முயன்றபோது ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது. நில்லங்கே பாலா! பாலா திடுக்கிட்டு திரும்பினான். இருட்டிலிருந்து ஒரு உருவம் வெளிப்பட்டது. அது அவனது உதவியாளர் சிவா. ஆனால் சிவாவின் கையில் ஒரு துப்பாக்கி இருந்தது. அவன் முகம் முன்னைப் போல இல்லை, அதில் ஒரு வன்மம் தெரிந்தது. இந்த தட்டு உனக்கு சொந்தமானதில்லை பாலா, இது எங்கள் தலைவருக்கு தேவையானது என்றான் சிவா. பாலா அதிர்ந்து போனான். சிவா, நீ என்ன பேசுகிறாய்? இது இந்தியாவின் சொத்து. இதை நாம் பாதுகாக்க வேண்டும். சிவா சிரித்தான். இது இந்தியாவின் சொத்தல்ல, இது உலகத்தையே மாற்றப் போகும் ஒரு சூப்பர் ஹியூமன் பவர் இருக்கும் இடத்தை காட்டும் மேப்பு. இத ஒரு பெரிய கேங் பல வருஷமா தேடிட்டு இருக்காங்க. நான் உன்கிட்ட வேலைக்கு சேர்ந்ததே இதுக்காக தான். பாலா சுதாரிப்பதற்குள் கோட்டைக்கு வெளியே பல கார்கள் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. டஜன் கணக்கான மனிதர்கள் டார்ச் லைட்டுகளுடன் அந்த ரகசிய அறையை நோக்கி ஓடி வந்தனர். அவர்கள் அனைவரும் நவீன ஆயுதங்களை ஏந்தியிருந்தனர். பாலா அந்த தங்கத் தகட்டை தன் பையில் போட்டுக்கொண்டு அந்த அறையின் இன்னொரு மூலையில் இருந்த ஒரு இருண்ட துவாரத்திற்குள் குதித்தான். அது எங்கே போகிறது என்று அவனுக்கு தெரியாது. பின்னால் சிவாவின் குரல் கேட்டது. அவனை விடாதீங்க, அந்த தகடுதான் அந்த மாபெரும் சக்தியை திறக்கும் சாவி. அவன் தப்பிச்சா நாம எல்லாரும் அழிஞ்சிடுவோம். பாலா அந்த இருட்டுப் பாதையில் ஊடிக்கொண்டிருந்தான். திடீரென்று அவன் கால் தடுக்கி விழுந்தான். அவன் முன்னால் ஒரு பெரிய பள்ளம். அவன் டார்ச் அடித்து பார்த்தபோது அங்கே ஆயிரக்கணக்கான எலும்புக்கூடுகள் இருந்தன. ஒவ்வொன்றும் ஒரு கையில் ஒரு கத்தியை பிடித்துக்கொண்டு அமர்ந்த நிலையில் இருந்தன. அந்த எலும்புக்கூடுகளுக்கு நடுவே ஒரு பெரிய சிலையும் அதன் கையில் ஒரு கல் பேழை, ஸ்டோன் கேஸ்கெட் இருந்தது. அந்த தங்கத் தகடு திடீரென்று பாலாவின் பையில் இருந்து அதிர்வுகளை கொடுக்க ஆரம்பித்தது. அந்த சிலையின் கண்கள் சிவப்பாக மின்னத் தொடங்கின. பாலா பயத்தில் பின்வாங்கியபோது அவனது கை ஒரு எலும்புக்கூட்டின் மீது பட்டது. அந்த எலும்புக்கூடு உயிர் பெற்றது போல அவனது மணிக்கட்டை இறுக்கமாக பிடித்தது. அதே சமயம் அவனது போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அது அவனது காணாமல் போன தந்தையிடமிருந்து. அதில் இருந்த வார்த்தைகள்: பாலா, அந்த தகட்டை தொடாதே. அது புதையல் அல்ல, அது ஒரு சாபம்.